எந்தெந்த விதங்களில தான் எப்படியெல்லாம் ஏமாறுகிறார்கள். வீட்டுக்குள்ளேயே ஏமாற்றம் தொடங்குகிறது. வீட்டுக்குள்ளேயே பண விஷயங்களிலே ஏமாற்றம் தொடங்குகிறது. வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளாக ஏமாற்றங்கள் தொடங்குகிறது. பிள்ளைகள் பேரண்ட்ஸ்குள்ளாக ஏமாற்றங்கள் தொடங்குகிறது. பேரண்ட்ஸ் நிறைய ஒரு ஹை ஹோப்ல இருப்பீங்க. ஒருவேளை பிள்ளைகளால அதை செஞ்சு கொடுக்க முடியலனாக்கா நீங்க ஏமாறுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் சில நேரத்தில் ஏமாற்றப்படுவீர்கள். ரிலேஷன்ஷிப்ல ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு பொண்ணோ ஒரு பையனோ விரும்பும் போது அவங்களுக்குள்ளாக ஏமாற்றங்கள், உடனே யாராவது ஒருத்தர் அதுல சூசைட் பண்ணிப்பாங்க வேற. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை நம்பி நான் வந்தேனே, உன்னை நம்பி நான் இருக்கிறேனே அப்படி சொல்லி திருமணமானவங்களுக்குள்ளே நிறைய ஏமாற்றங்கள் இருக்கிறது. திருமணமானவர்கள் நிறைய பேர் கணவன்மார்கள் வீட்டுக்கு வருவதே கிடையாது. இல்லை என்றால் சீக்கிரமா போய் தூங்க மாட்டாங்க, வீட்டுக்கு வர மாட்டாங்க, லேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு